இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜ் சாண்ட்விச் ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 பச்சை மிளகா, இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பெரிய பல்லாக 2 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அண்ட் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஜார் மூடி போட்டுட்டு இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு இப்போ க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி நீளமாக நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், வெள்ளரிக்காய், முட்டைக்கோஸ், குடமிளகா, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 1/2 கப் மொசரல்லா சீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து அந்த ப்ரெட்டில் வெஜிடபிள் மிக்ஸ்லாம் வந்து வச்சதுக்கப்புறமா சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ சாண்ட்விச் பண்ணுறதுக்கு வெஜ் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சட்னி அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வெஜ் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு சாண்ட்விச் பிரெட் வச்சு இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாண்ட்விச் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு கிரில் பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாண்ட்விச்சை கிரில் பேனில் வச்சுட்டு இதை வந்து 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த பிரெட் மேலே அந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுடலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது அந்த பிரெட் வந்து நல்லா அமுங்கி உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். சாண்ட்விச் ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆனதும் அனதர் சைட் வந்து நம்ம திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அனதர் சைட் திருப்பி போடும்போது அந்த பிரெட் மேலேயும் கொஞ்சம் பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த சாண்ட்விச் டோஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பிரெட் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் உங்ககிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த சாண்ட்விச் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வெஜ் சாண்ட்விச் நல்ல கிறிஸ்பியாக 2 பக்கமும் சூப்பராக டோஸ்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இது வந்து நல்ல சூடாக இருக்கும் போதே கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் சீஸுமே நல்ல மெல்ட் ஆகி வரது வந்து உங்களுக்கு தெரியும். ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டாலே நல்ல ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.